பாத்துக்க அப்படின்னு ஒப்படைக்கிற லெவலுக்கு வந்துருவோம். ஸோ ஒப்படைக்கவும் செஞ்சிருவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம எப்ப நம்ம டிவைன் காம்பனன்ட் கிட்ட எல்லாத்தையுமே ஒப்படைக்க கத்துக்கிறோமோ, எப்ப ஒப்படைச்சிடுறோமோ, அப்ப ஆட்டோமேட்டிக்கா டிவைன் காம்பனன்ட்டே நமக்கு அதை செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம இதை டிவைன் காம்ப்ளிமெண்ட் கூடயே இருக்கும்போது தானே, இருந்துகிட்டே நம்ம செய்யும் போதுதான் அந்த இன்டிமசி ஜாஸ்தியாது, வல்னரபிலிட்டி ஜாஸ்தியாது, டிரான்ஸ்பரன்சி ஜாஸ்தியாது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இது ஒரு பகுதி. ஓகேயா? ஸோ அதனால எதுக்காகவும் யாரையுமே அப்போ நீங்க கேட்காதீங்க, இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிங்கிறது, இந்த இன்டிமசிங்கிறது நான் உள்ளுக்குள்ளேயே டிவைன் காம்ப்ளிமெண்ட் கூட இருக்கிறது அப்படிங்கிறது என்ன எல்லார்கிட்ட இருந்து பிரிச்சிருமா அப்படின்னு கேட்காதீங்க. எல்லார்கிட்டயும் இருக்கிறது பிடிக்காததுனால தானே நீங்க அந்த அன்கண்டிஷனல் லவ்வே தேடுறீங்க. அப்ப அந்த அன்கண்டிஷனல் லவ் கூடவே இருக்க கத்துக்குங்கன்னு தான் நான் சொல்றேன். அப்ப உங்களுக்கு தேவையில்லாததுல எல்லாம் ஏன் அப்ப நீங்க கவனம் செலுத்தணும்? சுத்தி இருக்கிற அப்ப என்ன எல்லார்கிட்ட இருந்து பிரிச்சிருமாங்கிற கொஸ்டினே தப்பு தானே. அந்த எல்லாருமே உங்களுக்கு அந்த அன்கண்டிஷனல் லவ் கொடுக்கல இல்ல. சோ யார் கொடுக்குறாங்களோ அவங்க கூட வாழ கத்துக்குங்க. இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி நான் என்ன சொல்லி கொடுக்க விரும்புறேன் அப்படின்னு சொன்னா, இப்போ அந்த முழுமை நம்ம ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டா ஃபீல் ஆகுறது 4 ஆஸ்பெக்ட்ல ஃபீல் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருந்துச்சு, நம்ம பேங்க் பேலன்ஸ்ல காசு இருந்துச்சு அப்படின்னாலே எமோஷனலா வில் ஃபீல் வெரி செக்யூர்டு. அப்போ எமோஷனல் ஃப்ரீடமும் கிடைக்கும். எமோஷனல் ஃப்ரீடம் இருக்கு, பிசிக்கல் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கு அப்படின்னா காசு வந்துருச்சுனாலே எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் செஞ்சுக்கிற அளவுக்கான துணிச்சலும் கான்பிடன்ஸும் எனக்கு வருமா? அப்போ நான் செஞ்சுக்க முற்படுவேணுமா? அது செஞ்சுக்க முற்படுவேன். அப்போ அது பிசிக்கல் ஃப்ரீடம். இந்த பிசிக்கல் ஃப்ரீடமே இருந்தால் கூட நான் செய்யும் போது ஒரு விஷயம் என் மனசாட்சி இது கரெக்ட், யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டோம், நம்ம செய்வோம், நமக்கு பிடிச்சிருக்கல அப்படின்னு டிக் மார்க் போட்டாதான் அதை செய்யவே முற்படுவோம் இல்லையா? இது ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம். இந்த 4 ஆஸ்பெக்டும் ஃபுல்ஃபில் ஆகணும். ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா மட்டும்தான் நீங்க இண்டிபெண்டன்ட் இண்டிவிஜுவல். ஓகேயா? இது ஒரு பக்கம் இருக்கு. நம்ம இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, சின்ன வயசுல இருந்து இந்த செல்ஃப் ஒர்த்து, செல்ஃப் வேல்யூ, செல்ஃப் எஸ்டீம், சோஷியல் இமேஜ் பின்னாடியே இருக்கிறது, செல்ஃப் இமேஜை உருவாக்காம சோஷியல் இமேஜ் பின்னாடியே இருக்கிறது. ஸோ இப்படியே தான் வளர்ந்துருப்பாங்க. அந்த செல்ஃப் கில்ட், செல்ஃப் சேம், செல்ஃப் ஜட்ஜ்மெண்டலா இருக்கிறது, தன்னை இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணிக்கிறது, செல்ஃப் ஒர்த்தே இல்லாமல் இருக்கிறது, இப்படி எல்லாம் அவங்களே டிசோன் பண்ணி வளர்றது, இப்படிதான் வளர்ந்துருப்பாங்க.